ஹாய்ண்ணா உங்கள் பாவி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு முட்டை எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டேஸ்டியான அதே சமயத்தில் ஈஸியான ஒரு பாஸ்தா பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் அப்புறம் எண்ணெயும் ஆட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயிலு, அப்புறம் பொடிசா நறுக்கின இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் கேப்சிகமா, கொஞ்சமாக கேபேஜு, அப்புறம் கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்காக, அப்புறம் ரெட் சில்லி சாஸு, அப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்கை ஆட் பண்ணி அதையுமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணி அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக கிட்ஸுக்கும் இல்லை பெரியவங்களுக்கு கூட இந்த ரெசிபி நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.